ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிட்டர்மைன் தி நோட் வோல்டேஜஸ் ஆஃப் தி சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோடு வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோடோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நோட் 1, இது நோடு 2, இது நோட் 3. இந்த 2 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது டிபெண்டன்ட் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். இப்போ இங்கே இருக்கிற கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 இன்ட்டு ஐஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். இதிலேருந்து இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, V1 V2 V3யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நோடு வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நோடல் மெத்தடுங்கிறதுனால கொடுத்துருக்கிற டயக்ராம் அப்படியே எடுத்து போட்டுட்டு, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் என்ன கரண்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஆல்ரெடி ஐஎக்ஸ்ன்னு கொடுத்ததுனால நான் இங்கே I1 I2 I3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் நான் இங்கே I1 இங்கே I2 இங்கே I3 எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் I1 I2 I3 எடுத்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது நோடு 1ங்கிறதுனால நோடு 1 வோல்டேஜ் V1, நோடு 2ஓட வோல்டேஜ் V2, நோட் 3ஓட வோல்டேஜ் V3. ஸோ கீழே வந்து ரெஃபரன்ஸ் நோடு, அதை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடுவோம். கிரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பொட்டென்ஷியல் வந்து 0 வோல்ட்டு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நோடு 1 எடுத்துக்கிறேன். நோடு 1 எடுத்துக்கிட்டு இந்த நோடு 1ல் என்னென்ன கரண்ட் சோர்ஸ் உள்ளே வருது, என்னென்ன கரண்ட் சோர்ஸ் வெளியில் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நோட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வந்து நமக்கு உள்ளே வருது. அதே மாதிரி ஐஎக்ஸும் I3யும் வெளியில் போகுது. அப்போ இந்த நோடு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 3ங்கிறது இன்கம்மிங், அதனால் +3 வரும். ஸோ ஐஎக்ஸும் I3யும் வெளியில் போகிறதுனால மைனஸ் வரும். அப்போ 3 - IX - I3 = 0 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் இருந்து ஐஎக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஐஎக்ஸுங்கிறது V1 - V2 ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், நோடல் அனாலிசிஸ் அப்படின்னாவே டெய்ல் எண்டில் இருக்கிற வோல்டேஜ் மைனஸ் ஆரோ எண்டில் இருக்கிற வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி I3 எப்படி எழுதிக்கலாம், V1 - V3 ரெசிஸ்டன்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஐஎக்ஸோட வேல்யூவும் தெரியும், I3யோட வேல்யூவும் தெரியும். இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வரும். இது வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இங்கே பண்ணாதீங்க, நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படியே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணிவிட்டு வர ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்லேயே இருக்குன்னா அப்படியே வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்னா, 3 = 0.75 × V1 - 0.5 × V2 - 0.25 × V3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து நான் வந்து நோடு 2க்கு போகிறேன். அப்போ நோடு 2 போகிறப்ப எனக்கு வந்து ஐஎக்ஸுங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ் வருது, I1ம் I2வும் மூவிங் அவே வருது. அப்போ நம்ம நோடு 2ல் ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ என்ன வரும் பாருங்கள், IX - I1 - I2 = 0ன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐஎக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், V1 - V2/2ன்னு சொல்லிட்டு. I1ஓட வேல்யூ வந்து V2 - 0. ஏன் V2 - 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்ல் எண்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து V2, ஆரோ எண்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால 0. ஓகேவா? /4. அதே மாதிரி I2ஓட வேல்யூ V2 - V3/8. இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக நமக்கு என்ன ரீடிங் வருது அப்படின்னா, 0.5 × V1 - 0.875 × V2 + 0.125 V3 = 0. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நோடு 3க்கு போகிறோம். நோடு 3ல் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். I3ங்கிற கரண்ட்டும் I2ங்கிற கரண்ட்டும் மூவிங் டுவர்ட்ஸ், 2 × IXங்கிறது மூவிங் அவே.
ஸோ அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்கள், I3 + I2 -2 × Ix = 0. ஸோ I3, I2, Ix எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும், -0.75 × V1 + 1.125 × V2 -0.375 × V3 = 0 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2, 4, 6 இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் V1, V2, V3 எடுத்துகிட்டு வந்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி V1, V2, V3யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டெல்டா எப்படி பண்ணணும், டெல் V1 எப்படி பண்ணணும், டெல் V2 எப்படி பண்ணணும், டெல் V3 எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக நான் வந்து V1, V2, V3க்கு ஃபார்முலா எழுதிட்டு என்னோடய வேல்யூ என்ன வருது அப்படின்னு நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ V1ஓட வேல்யூ 4.8 வோல்ட் வருது, V2ஓட வேல்யூ 2.4 வோல்ட்டுன்னு வருது, V3யோட வேல்யூ -2.4 வோல்ட்டுன்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோடு வோல்டேஜஸ். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டிட்டர்மினண்ட்டை வந்து எப்படி வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா அதை கோத்ரூ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் நார்மலாக மானுவல் கேல்குலேஷன் போடுற மாதிரியும் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.